ஹலோ காய்ஸ், நான் மீண்டும் ஒரு ஷோவில் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட நருட்டோவோட அதெல்லாம் இருக்கட்டும். இத்தனை ரீல்ஸ், இத்தனை வீடியோஸ் வந்து நருட்டோவை பற்றி போட்டிருக்காருங்க. இவர் இந்த நருட்டோவை பற்றி என்ன நினைக்கிறாரு? என்ன நீங்க பாத்திருக்கீங்களா? ஃபுல்லா நருட்டோவை சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா? பார்க்காம நான் வீடியோ எடுப்பாங்களா? என்னங்க நீங்க பேசுறீங்க? சரி, என்ன நீங்களாம் சரிங்க, இதுல இருந்து என்ன தெரியும்? நாங்க டைரக்ட் ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்க. சரிங்க, ஜாப்பனீஸா நீங்க? ஓ, ஜாப்பனீஸ், சைனாங்க, மேடி சைனாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. சரி, நான் ஜாப்பனீஸ்ல பார்த்தீங்கன்னா நான் நருட்டோவை பத்தி நான் என்ன எனக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. நான் தமிழ்ல சொல்றேன். நருட்டோ வந்து ஒரு சர்க்கரை பொங்கல், எங்கு தொட்டாலும் இனிக்கும், தத்துவத்தின் தேரோட்டம். இடையில வந்து லேக் ஆகுங்க சில சீன்ஸ் எல்லாம். அதுக்குன்னு எல்லா பக்கத்தும் தொட்டாலும் இனிக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா லேக் சீன்ஸ் அவங்க ஒருவேளை 700 எபிசோட இழுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி லேக் வச்சு. நீ மலை ஏறினாதாயா அது ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ ஏறி நின்று பார்த்தா தான் அந்த வியூ கிடைக்கும். ஏறி நீ உட்காந்தாதான் அந்த இறங்கும் போது சர்ன்னு போகும். அது ஏத்தி எனக்கு இருக்கும். நீ அதான் வாழ்க்கை வச்சு போய்க்கலாம் சார். போலாம் சைடு வச்சு போலாம். போன் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரிலீஸா? அப்படியா? ஓட்டுடுவோம் பாட்டுக்கு வாயும் உருட்டு. நான் சொல்றான் பாருங்க. என்ன நாட்டம் என்ன சொன்னாரு? இஷாஷி முஷி போ சொல்றாரு. இல்லனா ஓட்டாண்டா உலகமாக ரிலீஸ் ஆயிருச்சு. உருட்டலாம், உருளக்கூடாது. சரியா? விஷயத்துக்கு வாங்க. ஏதோ மலை மேலாம் ஏற சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதான்யா, நீ அந்த ஒரு லேக் உனக்கு லேகா தான் இருக்கும். என்ன பண்றது, முட்டு கொடுக்கணும்னு வந்தாச்சு. ஆமா, இப்ப ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்கள்லயே நிறைய லேக் சீன்ஸ்லாம் இருக்குங்க. என்ன பண்றது சொல்லுங்க. வேற அப்படிதான் என்னைய கோத்து விட்டாங்க. நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், ஒரு நல்ல சீன் அதெல்லாம் உனக்கு சொன்ன அப்படி அதை பார்த்ததாங்க புரியும். அதான் சொன்னேன், ஒரு சர்க்கரை பொங்கல் மாதிரி எங்க தொட்டாலும் நிற்கும். அதெல்லாம் ஒரு தத்துவத்தின் தேரோட்டம், ஒரு அறிவை தர ஒரு உதயசூரியன், அது மாதிரி சொல்லலாம். உதயசூரியனா? பத்தி எனக்கு தெரியும். ஒண்ணு இல்ல. இன்னைக்கு என்ன டாபிக்ங்க? இன்னைக்கு ஏதோ எக்ஸாம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, இந்த நாருட்டோ வந்து கிளாசிக்ல வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ரியல் லைஃபோட எப்படி அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம அதுக்கான மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது. சொல்லப்போனால் 2வது சீசன் நினைக்கிறேன். நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ Group 2 எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 70 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்துறது இல்லை. சொல்லுங்க. ஒன்று சொல்லிக்கிறேன். இது 2வது சீசனுங்க. ஜூனியர் எக்ஸாம்ங்கிறது நருட்டோ கிளாசிக்ல இருக்கும். நீங்கள் 2வது சீசன்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்ஸ் வரும். அது எக்ஸாம் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஒருத்தனுக்கு ஆன்சர் தெரியாது. என்ன ரீசன்னா, அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு நம்ம வந்து கொஸ்டினை கொடுத்தா அவங்க எப்படி எழுதுவாங்க? நான் வசூல் ராஜாலே பார்த்தாச்சு. கொஸ்டினே தெரியலன்னா நான் என்னத்த போய் ஆன்சர் பண்றது அப்படின்ற சிச்சுவேஷன்ல எல்லாம் முழிப்பானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது அந்த லெவல் கொஸ்டின். ஸோ அந்த வந்து கைடன்ஸ், ஐ மீன் அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுவார்னா, நீங்க எல்லாருமே கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே முடிச்சிருங்க. அண்ட் உங்களை சுற்றி ஃபுல்லாக நிஞ்சாஸ் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் எதுவும் பக்கத்தில் பார்த்து எழுதுறதாதோ விட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலோ அவங்க டக்குன்னு உங்களை பார்த்து தூக்கிடுவாங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிஞ்சாவாகவே ஆக முடியாது. இந்த எக்ஸாமை விட்டுருங்க. இந்த எக்ஸாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு சொன்னாங்க அதில். ஸோ 4 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸாம் மறுபடியும் எழுத முடியும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிஞ்சாஸ் உட்காந்துருப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் எழுத முடியுன்றப்ப அவங்க கையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? விட்டு அடிப்பீங்களா? இல்லை அந்த கொஸ்டினுக்கு தப்பா எழுதினாலும் மார்க்கு அவுட்டு, விட்டு அடிச்சாலும் க்ளோஸு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது, தெரிஞ்சாலும் திரண்டி பிட் அடிக்க ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணா தூக்கிடுவாங்க. ட்ரை தானே பண்றேன், சக்சீடும் ஆகலாம். சான்ஸ் இருக்குல்ல, 50-50 இருக்குல்ல. இப்போ ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அதுலேயும் சில கேரக்டர்ஸ்லாம் அதனால ட்ரை பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு உள்ள ஸ்கில்ஸை வச்சு ட்ரை பண்ணுவாங்க.
எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்துல 75 பேர் க்ளோஸு, அவங்க கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. மீதி 25 பேர் இருப்பாங்க, இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படியே எக்ஸாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே இப்போ நீங்கள் 25 பேர் இருக்கீங்க, உங்கள் ஆன்சர் ஷீட்டை நான் பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து என்னன்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க இருக்கலாம், தப்பாக சொல்கிறவங்க போயிடலாம். நட்டில் வச்சு நினச்சேதா, நட்டில் வச்சுருக்கேன். இப்போ தப்பாக சொல்லலாம் என்ன பனிஷ்மெண்ட்னா, நல்லா கேட்டுக்கோங்க, என்ன பனிஷ்மெண்ட்னா, நீங்கள் லைஃப் லாங் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அவன் கனவோட வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான். அரே சாலா, என்னடா அது, இந்த கொஸ்டினுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பயப்படுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் கிளம்பிடுவாங்க. இல்ல நான் அடுத்த 4 வருஷம் கூட படிச்சா எழுதிக்கிறேன், என்னாலாம் அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நருட்டோ, சாஸ்கி அண்ட் மற்ற கேரக்டர்ஸ், காரா, லீ இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. பெரிய தலைகட்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரிய தலைலாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப டக்குன்னு சாக்குரான்ற ஒரு கேரக்டர் வந்து, ஐயோ நருட்டோக்கு எப்படி ஆன்சர் தெரியாது, தப்பு பண்ணிடுவான், பேசாம நம்ம கை தூக்கிட்டு நம்ம டீம், அவங்க டீம்ல தான் நருட்டோ இருப்பான், ஒருத்தர் கை தூக்கினாலும் இந்த டீமையே அமுச்சு விட்டுருவாங்க. ஒருத்தர் கை தூக்குனாலே அந்த டீமே அமுச்சு விட்டுருவாங்க. ஒவ்வொரு டீம்லயும் 3 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கை தூக்குனாலே அந்த டீம் அமுச்சு விட்டுருவாங்க. சாக்குரா என்ன பண்ணுவானா, கை தூக்க போயிடுவா. என்ன ரீசன்னா, நருட்டோட லைஃப் அவன் கனவே இதுதான், ஒரு நிஞ்சா ஆகணும். ஸோ இந்த மாதிரி தப்பா சொல்லிட்டானா, சப்போஸ் இவன் தப்பா சொல்லிட்டானோ இல்லை நான் தப்பா சொல்லிட்டேன்னா அவன் லைஃப் போயிருமேன்னு சொல்லிட்டு கையை தூக்க போவா. டக்குன்னு நருட்டோ எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவான், நீங்க வந்து என்ன கொஸ்டின் வேணா கேளுங்க, நான் தப்பாவே ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் லைஃப் லாங் நிஞ்சா வாங்கினாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து வெளியே போக மாட்டேன், 2ல் 1 பார்த்துடலாம்னு சொல்லுவான். எல்லாம் மிரண்டுருவாங்க. அதாவது எந்திரிக்க ரெடியா இருக்கிறவங்க கூட உட்காந்துருவான் இவன் பேச்சை கேட்டுட்டு. அப்ப அந்த இன்சார்ஜ் சொல்லுவான், மனசுல நினைச்சுப்பான், பரவாயில்ல அவன் எந்திரிக்கலாம் ரெடியா இருந்தான், ஆனா இவன் பேச்சை கேட்டு எல்லாம் உட்காந்துட்டான், இல்ல இவனுக்குள்ள இவ்வளவு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க 12 பேருமே பாஸ் அப்படின்றவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்பா, உங்களோட டெஸ்ட் பண்ணதான் நான் அப்படி பண்ணேன். ஏன்னா உங்களை ஒரு நிஞ்சாக்கு நான் மனசுல வந்து ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம் இருக்கணும், என்னன்னாலும் பாத்துக்கலான்றது. அந்த 12 பேர் வெளியே கிளம்புனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஸோ நீங்க எல்லாமே செலக்டட் அப்படின்றவாங்க. எல்லாம் அப்படியே வாயை பொறுத்துருவாங்க. அப்புறம் நருட்டோ பேப்பரை வந்து அவர் எடுத்து பார்ப்பாரு, அவன் பேர் மட்டும் தான் எழுதியிருக்கும், அவன் ஒரு இது கூட ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா சிரிப்பான் அந்த சீன்ல. ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவான், நெஜி ஒவ்வொருத்தன். ஸோ அதனால இந்த ஒரு சில விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு, அதை பார்த்தீங்கன்னா புரியுதுங்க. நருட்டோவோட அழகான நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. பெஸ்ட் கேரக்டர்னா எதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெஸ்ட் கேரக்டர்னா பெயினை சொல்லுவாங்க. பெயின் என்ன ஸ்ட்ரைட்டா எங்கேயோ போயிட்டீங்க? இருக்கல பெயின் நருட்டோ என்ன எதனால பெயின் ஸ்ட்ராங்ன்றாரு கொஞ்சம் சொல்லுங்க. இங்க அதெல்லாம் இல்ல சொல்லுங்க பெயின் அவருக்கு தெரியல. இல்லங்க சொல்லலாம் பெயின்ங்கிறவன் இனிமேதான் வரப்போற சீன்ஸ் இதுமாதிரி தமிழ்ல வரும். நீங்க பாருங்க, நான் ஜாப்பனீஸ்ல பார்த்தனால பெயின் சொல்றேன். பெயினை ஏன் சொல்றேன்னா, பெயின் வந்து நான் ஜாப்பனீஸ்ல பார்த்துட்டேன், அதனால கொஞ்சம் பெயின் கொஞ்சம் பெருசா தெரியுது. நருட்டோ ஓகே, நருட்டோ சூப்பர் பெஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட் தான். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பெயின் தெரியுதுங்க. ஏன்னா நீங்க தமிழ்ல இனிமேட்டு வர சீசன் நீங்க பாருங்க, உங்களுக்கு பெயினோட இது புரியும் உங்களுக்கு. அப்ப நம்ம அடுத்த வீடியோ அதுதான், ஓகேங்களா? பெயின் யாரு நருட்டோக்கும் அவருக்கு இது ஒரு ஃபைட் வரணும். ரொம்ப வேற லெவல் ஃபைட்டுங்க, தாறுமாறு சீக்வென்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை பத்தி அடுத்தாங்க. இந்த எமோஷனை வச்சுதான் அப்படி பூசி மொழுகுறாங்க. அந்த எமோஷனல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆயிருக்கும். அது எமோஷனுங்கிறத வச்சுக்கிட்டு என்னமோ சொன்னாரு, ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். புரியுது அது இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அது ஒரு சாதாரணதா இருக்கும். அந்த சக்தியை ஏற்றிட்டாங்க. சரி ஓகே गाइस.